ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி புதினா இதில் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு உரித்து போட்டிருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் இதில் ஊற்றிக்கிறேன். பட்டை 3, லவங்கம் 3, ஒரே ஒரு பிரியாணி இலை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 1 சேர்த்துக்கலாம். மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 6 முந்திரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு 2 வாட்டி கழுவி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். 2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரட்டும். நம்ம இறக்கிக்கலாம். அதை விசில் அடங்கிடுச்சு. புலாவ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.